இன்றைக்கி நம்ம முருங்கீரை பொரியல் செய்ய போகிறோம். முருங்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு வந்துக்கிறேங்க. தண்ணியில் இப்போ போட்டெல்லாம் வாஷ் பண்ணுறக்கு. நம்ம எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். தண்ணியில் ஒரு தடவை நல்லா முக்கிழிச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம எடுத்து போடும்போது நல்லா புழிஞ்சு போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பாத்திரம் எடுத்து வச்சு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. நம்ம கிள்ளி வச்ச வரமிளகாயை சேர்த்துக்கலாங்க. மூணு பல்லு பூண்டு போட்டு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயங்கள்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. கீரை சேர்த்திக்கலாங்க. தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. பாருங்கள், கீரை நல்லா பொசுன்னு இருக்குது. ஒரு டீ ஸ்லோவில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அமுந்துடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. பொடி இருந்தால் சேர்த்திக்கங்க. பெருங்காய பொடி, பாருங்கள் நல்லா அமர்ந்துருச்சு. தண்ணி அதிகமாக விடலை பாருங்கள், நம்ம புழிஞ்சு போட்டதுனால. இப்படி சிம்மிலேயே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நல்லா கொழுந்து கீரையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருங்க. பாருங்கள், ஒரு செகண்டில் வெந்துருச்சு. சீக்கிரம் பிஞ்சு கீரையாக இருந்ததுனால சீக்கிரம் வெந்துருச்சுங்க. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. நீங்கள் வேணால் தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூ சேர்த்திக்குங்க. இது கூட முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு. போட்டுக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி ஆயிடுச்சு முருங்கீரை. நீங்கள் உருகும்போது கொஞ்சம் பிஞ்சு தலையாக இருந்தால் நீங்கள் குச்சியோடவே உருகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெந்துருங்க. முத்துன தலையாக இருந்தால் நீங்கள் குச்சி உருகி கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உருகிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும்.